ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அலியோ ஓடியன்டா என்ன ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வந்துட்ட அவனுக்கு பால் எடுத்து கொடுக்குறேன், இல்லைன்னா விட மாட்டேன். சரி, ஓகே. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ரீசெண்டாக நம்ம பண்ணோம் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் மேஜராக வந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து, இதை எப்படி நம்ம பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸு, மெயினாக வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வீடியோவிலே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டோட எவ்வளோ ஆச்சு அப்படின்றத சொல்லலாம் சொல்லிவிட்டு, அது ஓரியன்டான வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு இந்த ஃபங்க்ஷன் ஓரியன்டாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மீண்டும் ஒரு வணக்கம். ஏன்னா நான் வணக்கம் சொல்லும்போது நான் போயிட்டேன் இல்லைங்களா, ஸோ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போது வந்து திருக்கடையூரில் இந்த கல்யாணம் நடந்தது. அப்பாவுக்கு வந்து 75 ஏஜு, 75லேருந்து 76 போகிறாங்க. ஸோ பவள விழா, விஜயரத சாந்தி, இல்லை பீமரத சாந்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கல்யாணம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணோங்க. யார் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் திருக்கடையூரில் முன்னாடியே போயிருங்க, ஒரு 6 மாதம் முன்னாடியே போயிருங்க. நாங்கள் லேட்டு இல்லை, சில 4 மாதத்துக்கு முன்னாடி தான் போனோம். நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா 1 இயர் முன்னாடியும் புக் பண்ணலாம், 6 மாதம் முன்னாடியும் புக் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்க. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸிங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 150 200 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வெல் அட்வான்ஸாக வந்து அப்ரோச் பண்ணி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதுதான் இவங்க சொல்ல வராங்க. ஸோ நாங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் மாதம் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். மார்ச்லேருந்து இந்த கல்யாணம் நடந்தது உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே, இப்போ அடுத்தது போவோம். இப்போ இந்த கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேரை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். நம்பர் ஆஃப் ஹெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேரேஜ் ஃபைனலைஸ் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே வந்து யாரை கூப்பிட போகிறோம், எத்தனை பேரை கூப்பிட போகிறோம், எவ்வளோ ஹெட் கவுண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கோசம் இதை நம்ம முதல்ல வந்து கேட்டோம் அப்படின்னா, அத்தனை பேரை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணணுன்றதுக்கோசம் தான் அந்த கொஷின் வந்தோம். ஸோ அப்படி இப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி டிரைவ் பண்ணது எவ்வளோ ஹெட் கவுண்ட் அப்படின்னா ஒரு 50 பேர், ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 பேர் வராங்க இந்த மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்களுடைய ஆக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த 50 பேர் ஆக்குபை பண்ணுற அளவுக்கான ஸ்பேஸு, அந்த மண்டபம் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய என்கொயரிஸ்லாம் பண்ணோம். அதில் வந்து ஒரு கன்சர்ன் பர்சனுடைய கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு கிடச்சிது. அவர் அந்த கோவில் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவருடைய ஸ்டாஃபுடைய நம்பர், அந்த நம்பராக நான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்குறேன், நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவர் நிறைய ப்ரொப்போசல் கொடுத்துருந்தார். இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய ப்ரொப்போசல்ஸ்லாம் வியூ பண்ணோம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போசல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா ஒரு 1000 மண்டபம், ஒரு மண்டபம், அந்த மண்டபம் பேர் என்னமோ நான் அப்புறமா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மண்டபம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி 50 பேர் வரப்போகிறாங்க, 50 பேரை கொஞ்சம் வயசானவங்க, ஏஜ்டு பர்சன்ஸு, அவங்களுக்கு வந்து உட்காரத்துக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அதுக்கும் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம், நாங்கள் எல்லாருக்கும் சேர் போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பண்ணது நல்லா ஒரு பீக் சம்மர், அந்த கோவிலில் வந்து ஹீட்டு தாங்க முடியாது ஜனங்களால். ஸோ அதுக்கான ஏர் கூலிங் ஃபெசிலிட்டி, ஏசிலாம் இருக்காது கோவிலெல்லாம், ஏசி வச்சுருப்பாங்களா, கிடையாது இல்லையா. அதுக்கு வந்து ஏர் கூலிங் ஃபெசிலிட்டிஸு அது வேணும்னாங்க, அதையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து டெக்கரேஷன்ஸு. ஸோ டெக்கரேஷன்ஸ் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் அவங்க வந்து காட்டினாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ போட்ட டிசைன்ஸ் இல்லையா, ஒரிஜினல் பூ, பிளாஸ்டிக் பூக்கு ஒரு ரேட்டு, ஒரிஜினல் பூக்கு ஒரு ரேட்டு, லைட்டிங்க்கு ஒரு ரேட்டு, ஒரு மாதிரி, அதாவது நல்ல ஒயிட் கலர் லைட்டிங்க்கு ஒரு ரேட்டு, வார்ம் லைட்டுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ஸோ அதில் எங்களுக்கு வந்து பண்ணுறோம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸில் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா அது ரொம்ப லைவ்லியாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பூ டெக்கரேஷன்ஸில் வேணும் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இது பார்க்க மண்டபம் மாதிரி இருக்குது, இது நீங்கள் திருக்கடையூரில் ஒரு மண்டபத்தில் பண்ணீங்களா இல்லை கோயிலில் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது கோயிலுக்குள்ளே இருக்கிற மண்டபம் இல்லைங்க, அது ஆக்சுவலாக மண்டபம் தான். அந்த மண்டபத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தூணாக இருக்கிறதுலாம் வந்து அந்த ஸ்க்ரீன் போட்டு அந்த டெக்கரேஷன் துணிலாம் போட்டு மறைச்சதுனால மேலே சீலிங்லாம் கூட கவர் பண்ணிட்டாங்க. அந்த
ஸ்டோனுடைய சீலிங்லாம் தெரியாத மாதிரி அது மாதிரி கவர் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோசம். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு திருமண மண்டபம் மாதிரி உள்ள மஹால் மாதிரி தெரியும். பட் ஆனால் அது கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பரான மண்டபம். ஒரு வாட்டி அந்த மண்டபத்தோட ஒரு வியூ பார்த்துடலாங்களா? பார்த்துட்டு வாங்க. மண்டபத்தை பார்த்தீங்க இல்லையா? இந்த மண்டபத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மண்டபம் பார்த்துட்டீங்க, அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொன்னோம் இல்லைங்களா, பூவோட அந்த டெக்கரேஷனை ஒரு வியூவும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டர் ஆனதுலேருந்து உள்ளே போகிற வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளவரில் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பாத் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய மண்டபம் அது. இந்த மண்டபத்தை 2ஆக பிரித்து 2 கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் லக்கிலி நாங்கள் பண்ணும்போது வந்து பக்கத்தில் வந்து மேரேஜ் எதுவும் நடக்கலை. அதனால் வந்து அந்த அக்சஸ் வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு கிடச்சிது உள்ள நுழையத்துக்கு. இந்த நம்ம ஒரு கிராண்டாக எப்படி கல்யாணம் பண்ணுவோமோ அதே மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது தாங்க நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். இப்படி தான் வேணும், இந்த மண்டபம் தான் வேணுன்றதை ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரொப்போசல் கொடுத்துட்டோம். ஏன்னா ஒரே ஒரு இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் இந்த நாளில் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அந்த நாளில் அந்த மண்டபம் அவைலபிலிட்டி இல்லை. ஒரு 2 நாள் கழிச்சு தான் அவைலபிலிட்டின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜோசியர்லாம் பார்த்து அந்த 2ஆவது நாளில் நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகாமடேஷன். இப்போ வந்து பஸ்ஸில் வந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் இருப்பாங்க. எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். அண்ட் நம்ம சைடு ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக 50, அவங்க சைடு ஒரு 40, நம்ம சைடு ஒரு 10. ஸோ இந்த 40 பேரை வந்து நம்ம எங்கே அகாமடேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு மாதிரிலாம் இருந்தது. அழகாக வந்து செட்டியார் வீடு மாதிரி இருக்கும், சமைப்பாங்க, அங்கேயே சாப்பிடுவோம், அந்த மாதிரி எல்லாம் முன்னாடி இருந்தது. நான் சொல்றது ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் போகும்போது இருந்தது. அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது அதே மாதிரி தாங்க ஒரு பெரிய ஓட்டு வீடு தாவாரெல்லாம் வச்சு ஒரு வீட்டு எடுத்தோம். ஸோ அங்கேயே தான் நாங்கள் எல்லாம் ஸ்டே பண்ணோம், ரெடி ஆகணும், சாப்பிட்டோம் எல்லாமே. பட் இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு. நிறைய அந்த கோவில் சுற்றி நிறைய ஹோட்டல்ஸுங்க. இப்போ அந்த மாதிரி வீடு இருக்கான்னு எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா நாங்க ஏன் அந்த வீடு இப்போ ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அதிகம். வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட ஏஜ் கேட்டகரியிலே இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த 70 இருந்து 75 80க்கு சுத்தியே இருந்ததுனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, எங்க அப்பா சொல்லிட்டாருமா, படிக்கட்டெல்லாம் வேண்டாம், எங்களால படிக்கட்டு ஏற முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப லிஃப்ட் வசதி உள்ள மாதிரியான அகாமடேஷன் பார்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே வந்து மேட்ரஸ் தேவைப்பட்டது, காட்டு தேவைப்பட்டது. யாருமே தரையிலலாம் படுக்க முடியாதுமா, வயசானவங்க சேர்லாம் வேணும், சோஃபா வேணும் உட்கார்றதுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, அப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி கொடுத்துடலாம். இன்னொன்று வரவங்க இப்போ எல்லாருமே யாருமே ஏசி இல்லாமல் இருக்கிறதும் கிடையாது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஏசி ரூம் கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ அதனால் 2 காட்டாச்சல்லம்மா, செப்பரேட்டாக 2 காட் இருக்கிற மாதிரி, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம். ஏன்னா தனித்தனியாக வந்தாலும் உள்ளே போய் ஸ்டே பண்ணணும், ஒரு ஃபேமிலியாக வந்தாலும் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுத்துட்டோம். அதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் கிடைக்கிற டேட்டுக்கு அந்த ஹோட்டலில் இன்ஃபேக்ட் ஒரு 40 பேர் வந்தாங்களா, நாங்கள் ஒரு 25 ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த 25 ரூமும் அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு அவைலபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரப்போசல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேட் மண்டபம் இருக்குது, ஒரு டேட் வந்து எங்களுக்கு ஹோட்டல்ஸ் எந்த ஹோட்டல்ஸுமே இல்லை. ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, அதெல்லாம் புக் பண்ணோம்னா நடந்து வரதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு
நாங்களே வந்து காம்ப்ரமைஸ் ஆனோம். ஓகே, இந்த டேட் வேணாம், இந்த டேட்டுக்கு போவோம். ஸோ மண்டபமும் ஹோட்டல் ரூம்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத மாதிரி வந்து ரூம்ஸை புக் பண்ணோம். ஸோ அந்த ரூமுடைய டேரிஃப் என்னன்றதை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் போகிறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஏங்க கல்யாணம்னா சாப்பாடு இல்லாமையா? சாப்பாடாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோவிலுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு போட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம ரூம்ஸ் புக் பண்ணுறோமோ அதே ரூம்ஸில் அதே ஹோட்டலில் வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கெஸ்ட்லாம் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு பஜ்ஜி, போண்டா, காஃபி அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நைட்டு டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு மத்தியானம் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 3 வேலைன்னு வச்சுங்களேன், 3 வேலை வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். முதல்ல வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு 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 பிக் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணும்போது. ஏன்னா அந்த சாப்பாடுடைய குவாலிட்டி, டேஸ்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியல. ஒரு அரை மனசாக தான் சரி ஓகே. நான் நிறைய அவங்கள கேட்டேன், நான் அந்த ஆர்கனைசரை கேட்டேன், சாப்பாடு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? ஏன்னா வெஜிடேரியன் தான், ஸோ நான் வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், நல்லா இருக்குங்க, சாப்பாடு நல்லாயிருக்கும். ஒரு வேர்டில் சொல்லி விட்டுட்டார் எனக்கு. ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு, ஏன்னா போய் சாப்பிட்டவங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா நமக்கு அந்த ஃபீட்பேக் இருக்கும், இல்லை நம்ம போய் சாப்பிட்டா அந்த ஃபீட்பேக் இருக்கும். அதனால் ஒரு அரை மனசாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் புக் பண்ணிட்டோம். ஆனால் இதில் நாங்கள் ஒரு 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 நல்ல விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே திருக்கடையூர் போயிட்டோம். நம்ம கனகாபிஷேகத்தில் ஸ்டே பண்ணோம். அடடா வேற லெவல் சாப்பாடு. நாங்கள் 3 வேளை சாப்பிட்டோம். யாருமே அங்கே போகிறீங்கன்னா அந்த ஹோட்டல் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரூம் அங்கே கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நாங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி போனதால நாங்கள் வேறு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ஹோட்டல்னு வச்சுக்கினேன், அந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். அங்கே தான் போய் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வேலை சாப்பிடும்போதே சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது, வெஜிடேரியன் சாப்பாடு. ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, இவரில் அந்த பையன்கிட்ட போயிட்டு இங்கே நான்வெஜ் கிடைக்குமா, நான் என்ன சொல்லி கூப்பிட்டு போனேன் தெரியுமா? ஏங்க உங்களை ஏமாத்திட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ட்ராவலில் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணும்போது சரி ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக வந்து ட்ரைவ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சொல்லிட்டு அங்கங்கே பிட் ஸ்டாப் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். மகாபலிபுரம், பாண்டிச்சேரி அது மாதிரிலாம் பண்ணி நிறைய வீடியோஸ் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாண்டிச்சேரியில் சாரி பல்லவ ஸ்டாச்சூஸில் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு போட்டிங்லாம் வேறு போனோம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடவே இல்லை. நான் எங்கள் கோயிலுக்கு வந்த உடனே சரி நல்லா ஒரு பரோட்டா, சால்னா, சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்ககிட்ட வந்து கேட்டேன் நான், சிலவா நைட்டு டின்னர் நான்வெஜ் போகலாமான்ட்டு. உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஊரில் நான்வெஜ்ஜே கிடையாது, நோ பரோட்டா, நோ சிக்கன், எதுவுமே கிடையாது. எனக்கு அப்படியே போச்சு, ஐயோ நான்வெஜ் கிடையாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். வெஜிடேரியன் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் நீயே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவரெலாம் அடுத்த நாள் என்ன பண்ணார், அந்த பையன்கிட்ட போய் மெல்லமா இந்த ஊரில் நான்வெஜ்ஜே கிடையாதா அப்படின்னாரு. அப்புறம் அவரில் அதெல்லாம் இருக்கணும்னு என்ன நீ ஏமாத்திட்ட, நீ என்ன சொன்ன, இந்த ஊர் வெறும் சைவம், கோயில் இருக்கிற ஊர் அப்படி இப்படின்னு சொன்னேன், இங்கெல்லாம் நான்வெஜ் இருக்கானார். எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் கிடையாது, வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லி 2 நாள் ஒரு 48 ஹவர்ஸ் இருக்குமா சரி ஓகேங்க. இதில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நம்பி எந்த ஹோட்டலில் வேணாலும் நீங்கள் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலாம். எல்லா ஹோட்டல்லையுமே சாப்பாடு வந்து பிரமாதமாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி லேட் எல்லாம் இல்லைங்க, போய் உட்கார்ந்த உடனே சட்னி, சாம்பார் அது இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. டக்கு 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 எது கேட்டாலும் உடனே என்னமோ பக்கத்துல இருந்து தட்டுல இருந்து எடுத்து போடுற மாதிரி உடனே போடுறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதோடைய ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செஃப்லாம் போட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே வார்த்தை அப்படின்னா, எல்லா ஹோட்டல்லையுமே வந்து சமைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்லேருந்து வருவாங்களாம். வந்து வில்லேஜஸ்லேருந்து காய்கறிலாம் கொண்டு வந்து இங்கே சமைச்சு கொடுக்குறாங்களாம். மெயின் ரீசன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, எதுவுமே வந்து ஃப்ரீஸ்டு ஃப்ரோசன்லாம் கிடையாது, அந்த ஊரில் கிடையாது. ரெண்டாவது வந்து குக்கிங் ஸ்டைல் எல்லாமே வில்லேஜ் ஸ்டைல், விறகு அடுப்பு வச்சு சமைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சாப்பாடு வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு. எங்களை நம்பி நீங்கள் எந்த ஹோட்டலில் வேணாலும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பாடுடைய காஸ்ட்டை நான் இதில் போடுறேன் பாருங்கள். கல்யாணம்னா வந்து மாலை இல்லாமல் கல்யாணம் இருக்குங்களா? ஸோ மாலை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு கிடச்சிது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அவங்க நிறைய மாடல் நிறைய இதெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாலைலாம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் வந்து ப்ரீ ஆர்டரில் மட்டும்தான் இந்த மாலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அதனால் அந்த மாலையை சூஸ் பண்ணோம். அந்த மாலையோட காஸ்ட் என்னன்றதை நான் போடுறேன் பாருங்கள். எத்தனை மாலை நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, மொத்தம் எங்களுக்கு மட்டுமே 8 மாலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பிங் பாருங்களேன். இந்த வீடியோ கிளிப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்த கெஸ்ட் எல்லாருமே மாலை போட்டிருப்பாங்க. அது எல்லாருக்கும் மாலை போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால் எல்லா மாலையோட காஸ்ட்டும் வந்து ப்ரைஸ் பாருங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 50 தலைக்கும் மாலை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50 தலைக்குமான மாலை. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வந்தவங்க எல்லாருமே வந்து. எங்க திருக்கடையூர்ல இந்த மாதிரி வந்து கோயில் சன்னிதானத்துல தம்பதிக்கு மாலை கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து உண்மையிலே பிளஸ்டாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ மாலை செக்மெண்ட்டு முடிஞ்சுது. மாலை செக்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன சொன்னோமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணல, எது எது வரணும் எது எது போகணும்னு சொல்லிட்டு. அதனால் ஜம்பிளாகி போச்சு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காட்பாடியிலேருந்து திருக்கடையூர் வரணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு 1 டே முன்னாடியே போயிட்டோம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா வந்து பஸ்ஸு தான் வந்து ஒன்லி வே. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா பஸ்ஸு வந்து கொஞ்சம் ஒரு லக்ஸுரியஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் நல்லா ஒரு புஷ் பேக்கோட குட் சஸ்பென்ஷனோட வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய டிபார்ட்மெண்ட் மட்டும் இவங்க அப்பா எங்கள் மாமனார்கிட்ட விட்டுட்டோம். நான் பார்த்துக்கிறேங்க, எனக்கு நிறைய பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. காரணம் என்னென்னா இது காட்பாடி வெள்ளூர்ன்றதால. சென்னையாக இருந்தால் கூட நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து வெள்ளூரில் பேசுனதுனால அவரும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தார். இந்த பஸ் வீடியோஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நம்மளுக்கு வந்து ஒன்று வால்வோ பஸ்ஸாக இருக்கணும், இல்லை மெர்சிடிஸ் பென்ஸ் பஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு ஹைடெக் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா லாங் ட்ராவலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிய வந்தது என்ன, வெள்ளூரில் இந்த மாதிரியான ஹைடெக் பஸ்ஸஸே கிடையாது. அதாவது வால்வோ கோச்சோ இல்லை பென்ஸ் கோச்சோ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலயமா ஒரு அப்ரோச் பண்ணி ஒரு ட்ராவல்ஸை பிடிச்சி அவங்க புக் பண்ணாங்க. அது வால்வோ பஸ் தான். அப்புறமா அவரும் அந்த பஸ்ஸுடைய வீடியோஸு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து அமைச்சிருந்தார். அதுவும் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள், பார்த்துங்க. அதை அதுவுமே சென்னையில இருந்து தான் வந்தது. சென்னையில இருந்து காட்பாடியில் அந்த பஸ் நிறுத்தத்துக்கு அவங்க பெர்மிஷன்லாம் வாங்கினாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில். என்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட்னா புரியல நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எங்கள் மாமனார் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. சின்ன ஸ்ட்ரீட், அது பஸ்ஸிலலாம் போக முடியாது. ஸோ அதனால் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால என்ன பிளான் பண்ணணும்னா, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்க் பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து ஸ்டேஷனுக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டேஷனில் சும்மா நிறுத்த முடியுங்களா? அது பெர்மிஷன்லாம் வாங்கணும் இல்லைங்களா? அதனால் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸு, ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கே ஒரு சுச்சுவேஷனில் வந்து அப்படி கிங்காக இருந்தவர் எங்கள் மாமனார் ஆச்சு, சும்மாவா? ஆனால் இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணலைங்க. போயிட்டு ப்ராப்பராக என்னென்ன ப்ரொசீஜர்ஸோ என்னென்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுமோ யாருக்கெல்லாம் அப்ரூவ் வாங்கணுமோ அதெல்லாம் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸாக வாங்கினார். ஆமாம், வாங்கிட்டு எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பஸ்ஸுக்கான சார்ஜஸ்ஸு அப் அண்ட் டவுனு ப்ளஸ் ரிட்டர்ன் வரும்போது 2 கோயில் விசிட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இப்போ ஒரு மேரேஜின்றது ஓகே, அவ்வளோ தூரம் போகிறோம். ஸோ ஒரு 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 டூராகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து டூர் அப்படின்னா நம்ம பீச்சுக்கு இப்போ இதுக்கெலாம் கூப்பிட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாருமே ஏஜ்டு. எங்களை மாதிரி எங்கே இருந்தால் கூட ஏதோ பீச்சுக்கு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எங்களாலே போக முடியல. ஸோ அதனால் வந்து கோயிலுக்கு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகும்போதே பிளான் பண்ணோம். பட் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ரிட்டர்னில் பிளான் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மேரேஜ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயில், அப்புறமா வந்து வைத்தீஸ்வரன் கோயில், அந்த 2 கோயிலெலாம் பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கும் எல்லாருமே வந்து சொன்னாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. பஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏசி, எந்த அலுப்பும் தெரியல, எந்த சஸ்பென்ஷன்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு லஞ்சு, திருப்பி ரிட்டர்ன் போகும்போதும் பார்த்தீங்கன்னா டின்னரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. எங்கெங்கே நிறுத்தணும், எங்கெங்கே சாப்பிடணுங்கிறதையும் பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போனாங்க. ஸோ பஸ்ஸஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நான் உங்களுக்கு போடுற பாருங்க. லாஸ்ட்டு செக்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு,
நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயே வந்து நான் வந்து தட்டு வரிசைக்கு சொல்லியிருந்தேன். தட்டு வரிசை வந்து 2 விதம் இருக்குதுங்க. ஒன்று நம்மளா திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். அவங்கக்கிட்டேயே ஃபுல் டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு எத்தனை தட்டுன்னு சொல்லிட்டோம்னா அவங்களே எல்லாமே ரேப் பண்ணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ சாய்ஸ் வந்து அவங்களது, மெட்டீரியல்ஸும் அவங்களது இல்லை, சில மெட்டீரியல்ஸும் அவங்களது. ஸோ அந்த மாதிரி தான் பேக்கேஜ் எடுக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பியூட்டிஷியன், இந்த தட்டு வரிசை இது எல்லாமே அந்த ஒருத்தங்களே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டயே அது முடிஞ்சு போச்சு. அதோடைய காஸ்ட்டும் போகிற பாருங்கள், அந்த என்னென்ன தட்டு வரிசை வச்சோ ஸோ அதோடைய எக்ஸ்பென்சஸ் என்னென்ன போகிற பாருங்கள். நம்மளுடைய ரிட்டர்ன் கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு இதிகா சாரீஸ்லேருந்து ஒரு சாரீ கொடுத்துருந்தேன். ஆனால் இதிகா சாரீஸு ஒவ்வொரு சாரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எப்படியும் ஒரு 25,000 to 30,000 rupees கிட்ட இருக்கும் ஒவ்வொரு சாரியும். ஒரு சாரி. ஆமாம், சும்மா சொன்னீங்க. எல்லாருக்கும் இதிகாலேருந்து ஒரு சாரீ ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 5.5 பெட்டி, அதுக்கப்புறம் குங்கும சிமிழ், அது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு போட்லி பேகு, கை நிறைய போட்டுக்கிறதுக்கு வளையல், அது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேகு. இன்னொன்று வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தட்டு வரிசையில் வைக்கிற அதிரசம், சோமாசு, முறுக்கு, லட்டு, ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரை எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி அதையும் ஒரு போட்லி பேக்கில் போட்டு கொடுத்தோம். இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஜூட் பேக் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றுத்தோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ரிட்டர்ன் கிஃப்டோட சார்ஜஸ் வந்து இந்த அளவுக்கு ஆச்சு. இப்போவும் சொல்கிறேன், இதில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆப்ஷன் தான். அதிகமான பட்ஜெட்லேயும் நம்ம கல்யாணம் பண்ணலாம், கம்மி பட்ஜெட்லேயும் நம்ம கல்யாணம் பண்ணலாம். இல்லைங்க, நான் வந்து ஓகே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லலை, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே பண்ணுறது தான். எல்லாருமே நம்மளுடைய பட்ஜெட் என்ன, இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இறங்குவோம். ஆனால் இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீஸிபிளுங்க. அதாவது நம்ம வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு சொன்னாவே போதும், அவங்களே வந்து அந்த பட்ஜெட்டுக்கு என்னென்னலாம் அவைலபிலிட்டி இருக்குன்றதை சொல்லிடுறாங்க. இப்போ இவ்வளோ நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணோம், அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணோன்றது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அம்மா அப்பா பையன் மருமக, இல்லைன்னா அம்மா அப்பா பொண்ணு மருமக, ஒரு 4 பேர் 5 பேர் வந்து கூட வந்து அழகாக ஒரு 60 கல்யாணம் 70 கல்யாணம் 80 கல்யாணம்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. வராங்க, அழகாக கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு 5 கூட்டிகிட்டு வராங்க, மலை மாதிரி தாலி கட்டிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கல்யாணங்கள் நிறைய நடக்குது. நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. ஸோ அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து மேரேஜை வந்து சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் திருக்கடையூரில் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணுங்கள், வெல் பிளான் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல போய் தட்டு வரிசை வாங்குறது, லாஸ்ட் மினிட்ல மாலை வாங்குறது, லாஸ்ட் மினிட்ல ரூம் புக்கிங் பண்ணுறது, அப்புறம் வேறு என்ன சொல்லமா, ஃபோட்டோகிராஃபி சொல்லமா, ஃபோட்டோகிராஃபி சொல்லவே இல்லை. ஆமாங்க, ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மேரேஜ் ஓரியன்டாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேமராமேனும் வந்து எடுக்கலை, எந்த ஃபோட்டோகிராஃபரும் வந்து எடுக்கலை. எல்லாமே இவங்க எடுத்தது. ஏன் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கரெக்டு. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக நாங்கள் வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். அவங்களும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி தர மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் பண்ண அன்றைக்கி ஒரு பெரிய வந்து இன்சிடெண்ட் நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு அப்படின்னா, ஏதோ கோவிலுக்குள்ளே ஒரு தகராறு ஆகி போச்சு. இப்போ கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு கேமராமேனுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. நோ கேமராஸு, நோ கேமராமேன்ஸ் அலவுடு, நோ வீடியோகிராஃபர், நோ ஃபோட்டோகிராஃபர் கோவிலுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவ்வளோ நாங்கள் செலவு பண்ணியும் அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாங்கள் சும்மா விட்டுருவோமா? எங்களுடைய டீம் இருக்காங்க பாருங்கள், நம்மளுடைய பிரின்ஸ் அஸ்வின் டீம், விடுங்கப்பா நம்ம பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணி அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி தான் நாங்கள் விளாகாக போட்டோம். ரா ஃபுட்டேஜஸும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இன்னும் நானும் அதை உட்காந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக முழுமையாக இன்னும் இப்போ வரைக்கும் பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸ்க்கும் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
அதாவது நான் மறுபடியும் அதான் சொல்ல வரேன். நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்த எங்கள் மாமனாருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸு. அது ஒரு புண்ணியங்க. உண்மையாக ஒரு மன திருப்தி எங்களுக்கு வந்து ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனை பண்ணதுக்கு. அங்கங்கே கொஞ்சம் ஒரு கேப்ஸ்லாம் இருந்தது, ஒரு அன்பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ். ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கவா, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவோட பிறந்த தேதி தெரியாது, பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க நேரா பேர் பொறுத்தோன்னு ஒண்ணு இருக்குல்ல, பேரை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, அப்பா அம்மாக்கு இப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸோ அதனால நீங்க எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்து சொல்லிருவாங்க. தாராளமா பண்ணலாங்க. இன்னொரு விஷயங்க. ஓகே, அந்த கோயில் போனவங்களுக்கு தெரியும், வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும், திருக்கடையூர் கோவிலை பொறுத்த வரைக்கும், நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கரிய நாள், செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை, அமாவாசை கட்சிக்கு, ஆடி மாதம் போட்டால், அது மாதிரி எந்த வித இதுவும் கிடையாதாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் எந்த நாளில் வேணாலும் நம்ம இந்த ஃபங்க்ஷனை பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் ரொம்ப ஆச்சரியமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிவன் கோவிலில் வந்து இது நவகிரகம் கிடையாதான். நவகிரகமே கிடையாது, நவகிரகத்துக்கு பவரும் கிடையாது அந்த கோவிலில். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நவகிரகம் இல்லாத ஒரே ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலாக தான் இருக்கும். அதனால வந்து இதுல இன்னொன்னும் இருக்கு, 60க்கு தான் தாலி கட்டிக்கணும், 70 தான் கட்டிக்கணும், 75 தான் கட்டணும், 80 தான் கட்டணும் அப்படின்னு ஒரு கட்டலாமா சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த 60ஆம் கல்யாணம்னு நான் சொன்ன உடனே செல்லம்மா, ஒரு பக்தி சேனல்ல ஒருத்தரோட இன்டர்வியூ நடந்திருக்கு போல இருக்கு. அந்த ஒரு வீடியோவை எல்லாரும் எனக்கு இன்பாக்ஸ்ல ஷேர் பண்ணாங்க. அப்படியா? எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. அதுல அவர் 5 தாலி ஒருத்தங்க வாங்கினா அவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங் கூட நான் அட்டாச் பண்றேன். வச்சா காப்பிரைட்ஸ் வருமா என்னன்னா எனக்கு தெரியல. 5 கல்யாணமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 25ல் ஒரு கல்யாணம், அதுக்கப்புறமா 60ல் சஷ்யப்த பூர்த்தி, அதே கணவன் தான். அதுக்கப்புறமா 75ல் தீமரத சாந்தி, அப்புறம் 80ல் வந்து சதாபிஷேகம், 96 வயசுல கனகாபிஷேகம். ஸோ இந்த 5 தாலியும் நிலைக்கணும். இந்த 5 தாலியும் வாங்கினவங்க எவ்வளவு பாக்கியசாலி. அவங்க தான் கடவுள். அதாவது சில விஷயங்கள் நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இது எங்க குடும்பத்துல பழக்கம் இல்லை, நாங்க யாருமே 60 பண்ணிக்கல, திடீர்னு இப்பதான் இது ட்ரெண்ட் ஆச்சு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. பழக்கங்கிறது நம்மளா கிரியேட் பண்ற ஒரு விஷயம் பண்றதாங்க. அதனால வந்து அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம். இல்ல, அப்பா அம்மாக்கு கல்யாணம் பண்ணி நம்ம பார்க்கல இல்லைங்களா, அது இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அது எதுக்கு நம்ம விடணும் சொல்லுங்க. அதனால அது வந்து நம்ம சந்தோஷமா நடத்தி பார்ப்போம். சரி, ஓகேங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறோம். இதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்றோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடுபடுறது உங்களை நான் சொல்றேன். பை பை.